நமக்கு 3/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து நமக்கு என்னமா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்னமா நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நம்ம கொடுத்தல நேற்று வந்து 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்து. அதே மாதிரி இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அந்த நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த நம்பரை உங்களுக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நம்ம எப்போயுமே வந்து ஒரு 3 நம்பர் அடிப்படையை வச்சு தான் ஒரு நம்பர் கொண்டு வருவோம். அந்த மாதிரி 3 நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். 71 973. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 53 085. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 972 98. ஓகே, இதை வந்து நம்ம மெயினாக கொண்டு வந்து இதை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். இதுக்கான ஒரு வின்னிங் நம்பர் தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வரோம். சரிங்களா? ரொம்ப இது முக்கியமான நம்பர். இது இல்லாமல் மறுபடியும் ஒரு நம்பர் உங்களால் ஈஸியாக கொண்டு வர முடியாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான நம்பர். 973 அப்படிங்கிற நம்பர். இந்த 6 நம்பர் இருந்தால் தான் நம்ம 3 நம்பரே ஓரளவு கன்ஃபார்ம் நம்பராக கொண்டு வர முடியும். அதுவே ரொம்ப சிக்கல் தான். அதுலேயே நம்ம ஒரு சில நம்பர்கள் கோட்டை விட்டுறோம். சரிங்களா? அது மாதிரி நம்ம கொண்டு வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இது முழுக்க நான் திரும்ப என்ன பதிவு பண்ணாலும் முழுக்க கம்ப்யூட்டர் பேஸாக நம்ம இதை ஜென்ரேட் பண்ணி கொண்டு வரோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வின்னிங் நமக்கு கிடைச்ச சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப சூப்பரான சாஃப்ட்வேராக கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம சூப்பர் வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம கிடைச்ச சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறதுல வந்து ஆல் போர்டான்னு சி போர்டு எடுக்கிறது ரொம்பவே கிங்கு, ரொம்ப சூப்பராக எடுப்போம், அருமையாக எடுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வின்னிங் எடுக்கணுங்கிறத நோக்கமாக இருக்குது. இல்லைங்க நீங்கள் கொடுக்குற நம்பர் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா, எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் 399 அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 799 ஜாயின் பண்ணி இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் போஸ்ட் மட்டும் தான் போடுவோம். இதில் வீடியோ போடுவோம். சரிங்களா? வீடியோ போட்டோம்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் எந்தெந்த இடத்துல வருதுங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுக்காக தான் இது சொல்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்க. அதான் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம கொடுப்போம்னா நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. அது வந்து உங்களுக்கு பலிக்காது. நம்பிக்கையோடு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக நம்ம கொடுக்குறது பாஸ் ஆகும். சூப்பராக வின்னிங். ஏன்னா லக்குங்கிறது நம்ம எவ்வளோ நம்புகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு லக்காக இருக்கும். நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நம்ம ப்ளே பண்ணிட்டோம், நம்ம மனசில் நினச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டமே இருந்தாலும் நமக்கு இல்லாத மாதிரி தான் தெரியும். சரிங்களா? அதான் நான் சொல்கிறேன். எப்போயுமே அதிர்ஷ்டங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நம்பணும். அதிர்ஷ்டத்தை முழுமையாக நம்பினா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இல்லைனா கிடைக்கவே கிடைக்காது. எதுவுமே நம்ம வைக்கிற நம்பிக்கையை பொறுத்தா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நமக்கு முழுசாக தெரியும். அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். நம்பிக்கையோடு ப்ளே பண்ணுங்கள், நம்பிக்கையோடு வைங்க. அதுதான் நம்ம ரொம்ப ஈஸி, ரொம்ப உங்களுக்கு சுலபமாக ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வின்னிங் வரும் நம்பி ப்ளே பண்ணுறதுனால தான் வருது தவிர இல்லைன்னா வராது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம நம்பாமல் ஆமாம் நாம் போட்டால் வருமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் விட்டு போகிறாங்க. அப்படி அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அதிர்ஷ்டத்தை மிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். நம்ம அதிர்ஷ்டமே அதாவது நம்ம என்ன ஒரு சீட்டு வாங்காமலேயே நம்ம வந்து கனவு காண முடியாது. நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன், நான் வாங்கிட்டு கனவு காணுறது நியாயமான ஒரு விஷயம் தானே. அதுதான் நான் சொல்கிறேன். அது எப்போயுமே வந்து அந்த வாய்ப்பு அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே போயிடணும். வட்டத்துக்கு இல்லாமல் வெளியே இருந்துட்டு நானும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்க முடியாது இல்லையா? கனவு காண முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு 100 கோடி ஒரு 20 கோடி ரூபா எனக்கு ப்ரைஸ் உழுக போகுது அப்படின்னா அந்த சீட்டை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு நம்ம கனவு கண்டோம்னா அது ஒரு நியாயமான விஷயம். சீட்டே வாங்காமல் கனவு கண்டுறது அநியாயமான விஷயம் தானே. அதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வாங்குகிற அதாவது குழுக்கள் முடிகிற வரைக்கும் அந்த 20 கோடி ரூபாயில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்போயுமே ஒரு சீட்டு வாங்குறோம் அப்படின்னா 20 கோடி ரூபாய் ஒரு ப்ரைஸ் சீட்டு வாங்குறோம் அப்படின்னா அந்த சீட்டு நம்ம வாங்கி அது குழுக்கள் முடிகிற வரைக்கும் அந்த 20 கோடி ரூபா நமக்குன்னு நம்பணும். அப்போ தான் நமக்கு இது வின்னிங் உழுகும். சரிங்களா? அதான் தெளிவாக சொல்கிறோம். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னமா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் எனக்கு 9ஆம் நம்பர் வருது அப்படின்னா, எனக்கு 2க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் கொஞ்சம் என்ன தான் சொல்லலாம், திரும்ப என்ன சொல்லலாம், கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு, பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் வருது. 98ங்கிறது கொஞ்சம் பெரிய நம்பர் தான். பட் இருந்தாலும் நம்ம 298ங்கிறது நம்ம நேற்றே சொல்லிட்டோம். கண்டிப்பாக இந்த மாதிரி மேட்ச் ஆகும். இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக வந்துடணும். அதே மாதிரி 98ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ் ஆகிருந்தது, அருமையான வின்னிங் தான். அதே மாதிரி தான் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இந்த ட்ராவலே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு 9ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா போன ட்ராவலேருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பும் இதுலேருந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 9ஆம் நம்பர் கொஞ்சம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்துக்கங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 5ஆம் நம்பர் கணக்கில் வருது. 5ஆம் நம்பர் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 2க்கு 5 மேட்ச் ஆகும். ஏன்னா 0க்கு 2 மேட்ச் ஆகிருக்கு இல்லையா? 0க்கு 2 மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் நமக்கு 2க்கு 5 5க்கு 2 மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 5ஆம் நம்பர் கொடுக்குறோம். 5ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். மேக்ஸிமம் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு வரக்கூடிய நம்பரில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு 9க்கு 7ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. 7ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 7ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 7ஆம் நம்பர் வந்துடும். ஏன்னா
2க்கு அதாவது 9க்கு 2ன்னு வந்தால் 9க்கு 7ங்கிற நம்பர் வரும். இதுவும் அதே கணக்கு தானே உங்களுக்கு, இதுவும் அதே மிஷின் சாட் மிஷின் மாதிரி தானே, மிஷின் வச்சு தானே சுற்றுறாங்க. அப்போ அதோடைய பவர் தான் அதோடைய பவரும். சரிங்களா, கண்டிப்பாக அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் வந்து உங்களுக்கு நாங்கள் 7 இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது நம்பர் என்னென்னா 3ஆம் நம்பர் வரணும். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் கொஞ்சம் இந்த இடத்துல புதுசாக உள்ள வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நான் போன ட்ராவுக்கு முந்தின ட்ரா 3ஆம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, 973 அப்படிங்கிற நம்பர் இல்லையா, அதுலேருந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 3ஆம் நம்பரை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அப்படி தான் கொடுக்குறோம். நம்ம நேற்று கொடுத்துல வந்து 2 ஃபார்மெட்டு கொடுத்தோம். 2 ஃபார்மெட்டில் வந்து 9ஆம் நம்பர் ஒரு ஃபார்மெட்டில் வந்தது, 8ஆம் நம்பர் ஒரு ஃபார்மெட்டில் வந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு செம்மையாக. அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு அதான் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து ஒன்று பெரிய நம்பர் பேஸாக வச்சு ஆடணும். 974 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரணும்னு எதிர்பார்க்குறேன். சரிங்களா, இது எனக்கு ஒரு பேஸ், இது ஒரு நம்பராக இருக்குது. 977க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு 2 நம்பர் இப்போ இதில் வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 97 298. சரிங்களா, 97 298 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 530 85. சரிங்களா, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 71 973. அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, இந்த 297க்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா 2 விட பெரிய நம்பர், ரொம்ப பெரிய நம்பர், பிக்கஸ்ட் நம்பர் 9ஆம் நம்பர் வரணும். இல்லைங்க, அதை விட ஒரு கொஞ்சம் சின்ன நம்பர்னால் 2 விட சின்ன நம்பர் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. 2 விட சின்ன 0 1 தான் இருக்குது, வேறு இல்லை. அதை விட சின்ன நம்பர் வந்து 3 4 இருக்குது. பட் இருந்தால் எனக்கு 5ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். ஏன்னா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 3ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் அது வந்துருச்சுன்னு எடுத்துங்க. நம்ம என்ன இருக்கணும்னா 974 அப்படிங்கிற நம்பர், ஏன்னா 8க்கு 4ங்கிற நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகும். பட் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பாப்பா எப்படி வருது அப்படின்னு, உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னா உங்களுக்கு எப்பயும் போல் 2ஆம் நம்பர், அதாவது 7ஆம் நம்பருக்கு, அதாவது நம்ம என்ன பண்ணலாம் 8க்கு 2 8க்கு 4ங்கிற நம்பர் எப்பயுமே கொஞ்சம் எவர்கிரீனான நம்பர் தான். அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நாளைக்கு சி போர்டில் 6 மணி ரிசல்ட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா 4ஆம் நம்பராக இருக்கணும், இல்லை 2ஆம் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. இதில் மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4க்கு 8க்கு 6 நம்ம கணக்கில் வரல, இருந்தால் எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 அல்லது 6 அப்படிங்கிற 4 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6 மணி ரிசல்ட் வரணும்னு காமிக்குது. இல்லை அப்படின்னா டோட்டலாகவே மாறி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 6 மணி ரிசல்ட், அதனால தான் திரும்ப சொல்கிறேன். 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிய வரைக்கும் நான் நினைக்கிறேன்னா 974 இருக்கணும், நான் 972 இருக்கணும். அது கணக்கு உள்ளே வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கு இதில் ஏதாவது ஜர்க் அடிக்குதுங்க, இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லைங்க நீங்கள் கொடுக்குற நம்பர் எனக்கு ஒன்றுமே ஒத்து வர முடியுங்க, இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்கன்னா 399 அப்படிங்கிற ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 799 அப்படிங்கிற ஜாயின் பட்டன் இருக்குது. இதில் வந்து வெறும் போஸ்ட் மட்டும் தான் போடுவோம், இதில் வீடியோ போடுவோம். இதில் வீடியோ போடும்போது என்ன பெனிஃபிட்டுங்க, போஸ்ட் போடும்போது என்ன பெனிஃபிட்டுங்கன்னா, போஸ்ட் மட்டும் தான் வரும், எந்த போர்டு எதில் வரும் தெரியாது. ஆனால் வீடியோ போடும்போது நம்ம சொல்லிடுவோம் இந்த போர்டு இதில் போடுங்க, இந்த போர்டு இதில் வரும், இந்த போர்டு இதில் வரும் அப்படின்னு சொல்லிடுவோம் தெளிவாக. அதை பார்த்து போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. நம்ம எப்போயுமே போர்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தெளிவாக கொடுப்போம். எப்போயுமே வந்து நம்ம சும்மா அப்படியே போடுங்க, ரேண்டாக போடுங்க சொல்ல மாட்டோம். சி போர்டுனா சி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு போடுங்கன்னு நம்ம சொல்லியே தான் கொடுப்போம். அப்படி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுனால தான் நம்ம இதை சொல்கிறோம். இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நம்ம தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆல் போர்டு என்னங்க வரும் அப்படின்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் எனக்குன்னா 3ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா, 4ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி எனக்கு 2ஆம் நம்பர் இருக்குது. ஆல் போர்டில் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. சின்ன நம்பருக்குள்ளே மேக்ஸிமம் வந்து செட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னு அப்படியே பவர் நம்பரில் பெரிய நம்பரை வந்து விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.